Hello friends, welcome to Aari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோலாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் Brooches கிளாஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் நான் பண்ண ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு லைவாக எடுத்து போட்டிருக்கேன். அது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது ஒரு எனக்கு மோட்டிவேஷன் ஆகவும் என்கரேஜ் ஆகவும் இருக்கும். நம்ம போன வீடியோவில் டியூப் பீடு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு நான் போட்டிருந்தேன். ஆனால் அது உங்களுக்கு சரியாக தெரியலன்னா நீங்கள் அந்த வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பானி ஸ்டிச், அதுதான் நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா, நான் சரியில் தான் சொல்லித்தர போகிறேன். சில்க் த்ரெட் நான் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். துளிப் நீல் 14 நம்பர் நான் எடுத்திருக்கேன். இது 2 மட்டுமே இருந்தால் போதும். வரையத்துக்காக ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சிம்பிளாக அந்த பானி ஸ்டிச் நம்ம பழக கற்றுக்கலாம். பழகின பிறகு அது எப்படி ஒரு இமேஜில் நம்ம யூஸ் பண்ணலான்னு நான் அடுத்து வர வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் பானி ஸ்டிச் வரைய போகிறேன். அதை எப்படி வரையணும்னா, பென்சில் எடுத்துக்குங்க. நம்ம சாதாரணமாக வரைவோம் இல்லையா, டபுள் ஷேப் இல்லை எம் ஷேப், அதே போல் வரைஞ்சிக்குங்க. இந்த ஸ்டிச்சு இந்த மெத்தடில் தான் வரையணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நம்ம சர்க்கிள் போட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு பழகணும் இல்லையா. ஸோ அதே போல் இது கண்டினியூஸ் நம்ம இங்கே ஆரம்பித்தா அதோட கண்டினியூஸ் நிறுத்தாமல் நம்ம போய் ஒரு பாயிண்டில் முடியணும். இதுதான் பானி ஸ்டிச். இது எதற்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஸ்டிச் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் என்னுடைய வீடியோவில் நடுவில் இல்லைன்னா லாஸ்ட்டில் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் கவனமாக பாருங்கள். எப்போவுமே போல் நான் சொல்லுவேன் இல்லையா, சரியில் சாதாரணமாக நம்ம எப்போவுமே போடுறப்போ ஒரு நாட் போட்டுக்குங்க. அந்த ஃபிங்கர் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இந்த சரியை கீழே எடுத்துகிட்டு போங்க. இப்போது நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கிறோன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா அதுக்கு பேக் சைட் கீழே நான் என்ன பண்ணுறேன், ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். லாக் ஸ்டிச்னால் ஒன்றுமே நம்ம செயின் ஸ்டிச்னால் குட்டியாக போட்டுக்கிட்டு அந்த சரி த்ரெட்டை கொஞ்சம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரணும். இந்த பானி ஸ்டிச் எப்படி போடணும்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ ஒரு பாயிண்டில் ஆரம்பிக்கும் போது அது கண்டினியூஸ் தொடர்ந்து இருக்கணும். நம்ம இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்கக்கூடாது. கண்டினியூஸ் இருந்தால் தான் அந்த பானி ஸ்டிச் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நான் இப்போது ஒரு பாயிண்டில் ஆரம்பிச்சிட்டேன் தெரியுதா. இப்போ அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும். கீழே நான் எம்மு போல் வரைஞ்சேன் இல்லையா, அந்த எட்ஜு நம்மளுக்கு அந்த ஷேப் தெரியணும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இது பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். இது கண்டினியூஸ் ரொம்ப முக்கியமான ஸ்டிச், பானி ஸ்டிச். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுருவாங்க. நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்போ நான் இது சொல்லித்தரேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப் தெரியுது பார்த்தீங்களா,
அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்புல நம்மளுக்கு வந்து அது வந்துடும். அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே போகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சரியில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து அந்த கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக நீங்கள் ஃபிட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஆரி வந்து போட முடியும். நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து நீடில் வந்து டேர்ன் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சு வந்து போடுங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்களாம் வந்து என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும் விரும்பினீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தரேன். அதில் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லைன்னா சேட் பண்ணலாம். வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னுடைய கிளாஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கிளாஸ்னால் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல், ப்ரோச்சஸ் கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், சில்க் த்ரெட், ஜுவல்லரி மேக்கிங், இந்த 4 கிளாஸும் நான் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வேணால் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில் தெரிஞ்சுக்குங்க. பார்த்தீங்களா, இது வந்து தெரியுதா உங்களுக்கு அந்த ஷேப்? பார்த்தீங்களா, அந்த நம்ம எம்மு போல் போட்டோம் இல்லையா, அந்த வளைவு தான் ரொம்ப முக்கியம். ஒரு பகுதியில் நம்ம ஆரம்பிச்சோன்னா அது கண்டினியூஸ் வந்து நம்ம நிறுத்தாமல் வந்து நம்ம போட்டுக்கிட்டே போகணும். இதுதான் வந்து பானி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக வர்றதுக்காக நான் இதை சொன்னேன். நம்ம வேறு மாதிரி நம்ம பண்ணோன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டஃப் ஆகிடும். உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறப்பல தோணும். ஸோ ஃபஸ்ட் நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டஃப்பாக வந்து போகலாம். ஸோ தொடர்ந்து என் வீடியோவை வந்து பாருங்கள். இப்போ அந்த பெண்டு பார்த்தீங்களா, அந்த எங்கெங்கே நம்ம வளைக்கணும், எங்கெங்கே அந்த ஷார்ப்பாக அந்த எட்ஜை கொண்டு வரணும், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இது. ஆரியில் வந்து இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒன்று, ப்ளஸ் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். த்ரெட்டை வந்து நீங்கள் ரொம்ப சரியாக வந்து ரொம்ப இழுத்தும் பிடிக்காதீங்க, லூஸாகவும் பிடிக்காதீங்க. மீடியமாக நீங்கள் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சு போடுங்க. அது கண்டினியூஸ் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இந்த ஸ்டிச்சு எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் வந்து ப்ளவுஸ் போடுறீங்க இல்லையா, அந்த ப்ளவுஸில் வந்து இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சாகவும் நீங்கள் தரலாம். கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். நீங்கள் எந்த ஷேப் நீங்கள் வரைகிறீங்களோ அந்த ஷேப்லலாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சு வரைஞ்சி, இந்த டிசைன் வரைஞ்சி நீங்கள் வந்து அதை ஃபினிஷ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் சில்க் த்ரெட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் வந்து அழகாக இருக்கும். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி. ஆனால் ஸ்டிச்செல்லாம் வந்து எல்லா ஸ்டிச்சும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை பொறுமையாக அதை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு எல்லா ஸ்டிச்சும் வந்து ஈஸியாக வந்துடும். அதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை. இப்போ பாருங்கள், நம்ம இங்கே ஆரம்பிச்சுட்டு நம்ம இந்த ஷேப்பில் கொண்டு வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே வந்து நம்ம எண்ணாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு எண்ணாட் தெரியும் இல்லையா, தெரியாதவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் மெத்தடில் வந்து பானி ஸ்டிச் வந்து நான் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டிச் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஒரு கண்டினியூ வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.